ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏங்க முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வருது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அந்த கோட் வேர்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் நேற்று யோசிக்கிறேன், நம்ம அந்த மாதிரி கோட் வேர்டு எதுவுமே கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு திரும்ப உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு விஷயம் நடக்குது. இது எப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி அசீம் சேசனால ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் எல்லா எபிசோட்லும் சொல்லி வச்ச மாரி விஜய் நம்ம அசீமை வந்து போட்டு பொல பொலன்னு பொழப்பாரு. அடி குமுறு கஞ்சி காய்ச்சுவாரு, வச்சு செய்வார். ஒரே ஒரு வாட்டி செம்மையா பாராட்டுவார். எப்போன்னா, 1 மணி நேரம் தொடர்ச்சியா பேசிப்பார். தமிழ்ல பேசணும். நீங்க என்ன இந்த வீட்ல பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அமுதவன் போனா காலி. ஏடிகே போனா காலி. நம்ம அசீம் மட்டும் போய் பேசிட்டே இருந்திருப்பாரு. தொடர்ச்சியா பேசி வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இருட்டா இருக்கும். என்ன ஒரு வேள அசீம் வெளிய போட்டானான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த டாஸ்க்ல அவர் தான் வின் ஆயிருப்பாரு. அத வந்து கமலஹாசன் அவர்கள் அங்க வந்து சொல்லி பாராட்டுவாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்ப எனக்கு தோணுச்சு, இப்போ இந்த சீசன் கமலஹாசன் அவர்கள் சொன்ன இத வச்சு பார்க்கும்போது, அசீம் தான் டைட்டில் வின்னர்னு அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டேன். அதே மாரி வந்தாரு. இப்போ அதே மாரி ஒரு சம்பவம் மாரி மக்கள் வந்து நெனைக்கிறாங்க. அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, நேத்து வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் சூப்பரா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அது வந்து அந்த காலத்தில வந்துட்டு அந்த ரெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ட்ரெஸ்ஸு இந்த நான் இப்போ போட்டிருக்க கலர் தான். இதிலேயே பூ டிசைன்லாம் போட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளவர் மாரி அப்படியே நேரா அப்படியே இப்படி போயிட்டு இருந்தது. அத அவர் எந்திரிச்ச உடனே பார்த்துட்டு சிரிச்சாரு. "என்னங்க, நீங்களே வெற்றி மாலையில கழுத்தில போட்டு நின்னா மாரி இருக்கு" அப்படின்ட்டார் ஒரு வார்த்தை. அது வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கோட் வேர்டு. ஏன்னா, ரெகுலரா வந்துட்டு அவங்களுக்கு வந்து யார் யார் அதிகப்படியான ஓட்டுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஓட்ஸ் போடுறாங்க, அஃபிஷியலா எவ்வளோ ஓட்டு வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இனிமே அத வந்து நெறைய பேர் வந்து கதை கட்டிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து வெள்ளிக்கிழம ஒருத்தவங்க குடுக்குறாங்க தெரியுமான்னு ஒரு சில பேரு. அத குடுக்குற மாரி பாவன கிரியேட் பண்றது ஒரு சில யூடியூப் சேனலு. இந்த மாரி நெறையலாம் போயிட்டுருக்கு. ஆனா உண்மையிலேயே கிடையாது. உண்மையா யாருக்கு தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு தெரியும். அதனால தான் அன்னைக்கே வந்து நம்ம சௌந்தர்யா கூட கலாய்ச்சிருப்பாரு. "என்னங்க ஏதாவது கட்சி கிட்சி ஆரம்பிக்க போறீங்களா?" அப்படின்ட்டு. ஸோ இப்ப என்னன்னா, அவர் வந்துட்டு ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆளு. முத்துக்குமரன் வந்துட்டு நாமினேஷன்ஸ்ல வரும்போதெல்லாம் அவருக்கு என்ன ஓட்டு வந்திருக்க விஷயங்கள் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியும். என்ன ஆர்டர்ல சேவ் பண்ணணுன்றபோது அவருக்கு தெரியும். ஓ! இந்த ஆளு இவ்வளோ வாங்கியிருக்காப்ல, மக்கள் இவ்வளோ சப்போர்ட் குடுக்குறாங்க. ஸோ அதன்படி நேத்து அதனால தான் மனசுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வெளிய வந்திருக்குமோ, "என்னங்க நீங்களே வெற்றி மாலைய போட்டு அப்படியே கெத்தா நிக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு மக்கள் வந்து நெனைக்கிறாங்க. அதுதான் அந்த கோடோட அந்த விஷயங்கள். இது வந்து உண்மையிலேயே மேபி இருக்கலாம். ஏன்னா, நான் இப்ப வந்து பார்க்குறேன், இந்த பையன் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அங்க வந்து வாய் தவறி அது வரும். மனசுல இந்த விஷயங்கள் வெளிய வரும். அந்த மாரி வந்த ஒரு வார்த்தையா தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள அவர் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேம் குடுத்தார் பார்த்தீங்களா? அந்த கேம திரும்பவும் குடுத்தார் அப்படின்னா, கண்டிப்பா முத்துக்குமரன் தான் இந்த சீசன் 8 டைட்டில் வின்னர். அத எழுதி வச்சுக்கங்க. சப்போஸ் லைட்டா இந்த மஞ்சரி கூட, சாச்சனா கூட சேர்ந்து தடம் மாறினால், மேபி அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் டாப் 5லேருந்து வெளிய வரமாட்டார். அவர் கன்ஃபார்ம் டாப் 5 தான். ஆனா, இங்க வந்து இந்த மாரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மக்களோட சப்போர்ட் அதிகப்படியா வந்துட்டு முத்துக்குமரன் தான் இருக்குது. நெறைய ரிவ்யூ பண்ற சேனல்ஸுமே முத்துக்குமரனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு அவங்க வந்து நம்மள வந்துட்டு சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்மள தாக்குனாலும், உண்மை பக்கம் நம்ம நிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நீ என்ன வேணாலும் சொம்பு சொல்லிக்கோ. நல்லவங்க பக்கம் நிக்கும்போது சொம்புன்றது ரொம்ப பெருமையா தான் நாங்கலாம் பார்க்குறோம். நான் ரொம்ப அத தான் பார்க்குறேன். அதேமாரி ஒரு சில பேர் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் சப்போர்ட் அதிகமா மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நீங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இது எவ்வளோ காமெடியா இருக்கு பார்த்தீங்களா? மக்களோட சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு அவங்க வாயாலே வர வைக்கிறாரு முத்து. அதான் அவங்க மைண்ட்ல வரல. மக்களோட சப்போர்ட் சும்மா வந்துருமா? மக்கள் சும்மாவே சப்போர்ட் குடுத்துருவாங்களா? ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணா தான் மக்கள் சப்போர்ட் குடுப்பாங்க. அத குடுத்துருக்காங்கன்னா, அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்குங்க நம்ம சப்போர்ட் பண்ண போறோம்? சரி, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கும் நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசின விஷயங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் போய் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. பார்க்கலன்னா நான் சொன்னத வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே! மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.